தேவ பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு உண்டான ஆயத்தப்படுகிற இடம்தான் இந்த பூமி. இந்த பூமி நாம் அனுபவிப்பதற்கு அல்ல. நம்முடைய கண்கள் காணுகிற காரியங்கள், நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கக்கூடிய காரியங்கள், நம்முடைய இருதயம் இச்சிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க இடம் இந்த பூமி அல்ல. நமக்கு உண்டான ஆசீர்வாதம் பரலோகத்துல தான் இருக்கு. நம்ம அனுபவிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பரலோகத்துல இருக்கு. இந்த பூமி நமக்கு ஆயத்தமாகக்கூடிய இடம் தான். இந்த பூமியில் நாம் அனுபவிக்க வேண்டும், இந்த பூமியில் நாம் சாதிக்க வேண்டுங்கிற எண்ணத்தை காட்டிலும் இந்த பூமியில நாம் ஆயத்தப்பட வேண்டுங்கிற எண்ணம் தான் நமக்கு அதிகமா இருக்க வேண்டும். எப்படி ஆகிலும் நாம் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு நாம் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா 10 கன்னிகளை குறித்து அங்க ஆண்டவர் சொல்லுவார். 10 கன்னிகளை 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் ஒரு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்த போது மணவாளன் வரும்போது அவர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஒரு ஆயத்தம் கடந்து வர வேண்டும். ராஜ்யத்துடைய காரியங்கள் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். உலகத்தை சிநேகிக்கிற பிள்ளைகளாக, உலகத்தின் ஆசீர்வாதத்தை சிநேகிக்கிற பிள்ளைகளாக, உலகத்தின் நன்மைகளை இன்பங்களை தேடி ஓடுகிற பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து விடக்கூடவே கூடாது.